இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது ரெட்டினால் நைட் சீரம் சம்பந்தமாக. ரெட்டினால் நைட் சீரம் உலகமெங்கும் மிக பிரசித்தமாக பாவிக்கப்படும் ஒரு அழகு சாதன பொருள். இதில் பல நன்மைகள் காணப்படுகிறது. இவற்றை எவ்வாறு பாவிக்க வேண்டும், இதில் என்னென்ன நன்மைகள் உள்ளது என்பது பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க உள்ளோம். அது மாத்திரமல்ல, உலக பிரசித்தி பெற்ற ரெட்டினால் நைட் சீரம் ப்ராடக்ட்ஸ்களின் பேர் விவரங்களையும் நாங்கள் தர உள்ளோம். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். இந்த ரெட்டினால் என்று கூறக்கூடியது விட்டமின் ஏயினுடைய ஒரு டெரிவேட்டிவ் என்று நாங்கள் கூறுவோம். இதில் காணப்படும் முக்கியமான நன்மைகள், இதனை பாவிக்கும் போது உங்களது தோலில் காணப்படும் கொலாஜனின் அளவு அதிகரிக்கப்படுகிறது. கொலாஜன் என்பது ஒரு முக்கியமான புரதம் எங்களது தோலில் காணப்படுகிறது. இதன் முக்கியமான தொழில் எங்களது தோல் மிகவும் ஃபேமாகவும் ஒரு இளமை தன்மையாகவும் இருப்பதற்கு இது காரணமானது. இது அதிகமாக இதனால் தூண்டப்படும் போது உங்களுக்கு முகத்தில் ஏற்படும் ஃபைன் லைன்கள், மற்றது உங்கள்கிட்ட ரிங்கிள்ஸ்கள் முகத்தில் காணப்பட்டால் அவையெல்லாம் மறைந்து போய்விடும். அடுத்தது, சிலருக்கு முகத்தில் சில கருமையான புள்ளிகள் காணப்படும், அல்லது ஏஜ் ஸ்பாட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அதுகள் ஏற்படும். அல்லது சில இடங்களில் முகத்தில் வேறு புள்ளிகள் கருமையாக காணப்படுவற்றையெல்லாம் இது நீக்கக்கூடிய தன்மையுடையது. மெலனினுடைய ப்ரொடக்ஷனை இது குறைக்கக்கூடிய தன்மையுடையது. இன்னும் ஒரு நன்மை, நீங்கள் ரெட்டினால் பாவிப்பதனால் உங்களது முகத்தில் காணப்படும் இறந்த கலங்கள் நீக்கப்படும். அதை சொல்வது எக்ஸ்ஃபோலியேஷன் என்று சொல்வது. அந்த இறந்த கலங்கள் நீக்கப்படுவதனால் உங்கள் சிறிய சிறிய துவாரசங்களாக முகம் முழுக்க காணப்படுகிறது. அதன் ஊடாகத்தான் உங்களுடைய ஆயில் சுரக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் சுரப்பிகளை மூடிக்கொண்டிருக்கும் அந்த தூசிகள் எல்லாம் வெளியில் எடுக்கப்படுவதனால் அதை அன்க்ளாக்கிங் போஸ் என்று சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு முகப்பரு ஏற்படுறது அல்லது அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் தோன்றது இதனால் தவிர்க்கப்படுகிறது. முகப்பரு அதிகமாக காணப்படுபவர்களுக்கு நாங்கள் இந்த ரெட்டினாலை ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் பாவிக்கிறோம். மற்றது, சிலருக்கு அது ஒரு அன்இவன் டோன் காணப்படும். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கருப்பு கூட, இன்னொரு பக்கம் நார்மல், அப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதன் சேம் ஒரு டோனுக்காக இந்த முகத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும். இதை எவ்வாறு பாவிக்கிறேன்னு பார்த்தீங்களா, புதிதாக ஒரு ரெட்டினாலை நைட் சீரம் ஒன்றை பாவிக்க விரும்புவர்கள் எடுத்த உடனேயே நீங்கள் ஒரு ஹை கன்சன்ட்ரேஷனுக்குரியதை எடுத்து பாவிக்கப்படாது. சீரம் மிகவும் குறைந்த கன்சன்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு சீரம் தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். மற்றது, அதுவும் டெய்லி பாவிக்காமல் ஒரு குறைந்தது ஒரு கிழமைக்கு ஒரு தரம் பாவிக்கக்கூடியதாக ஆரம்பித்து மெல்ல படிப்படியாக நீங்கள் கூட்டி கொண்டு போகலாம். மற்றது, கூடுதலாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆட்கள் நீங்கள் பகலில் இதை பாவிக்கிறதை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. ஏனென்றால் சூரிய ஒளியில் போகும்போது இதில் நடைபெறும் ரியாக்ஷனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றது, ஏனையோர் காலையிலே இரவையில் தினசரி பாவித்து கொண்டு பகலையிலையும் எனக்கு காலையிலையும் பாவிக்க வேண்டும் என்று யோசித்தால், அவர்கள் இதை பாவித்ததுக்கு பிறகு காலையில் இது சூரிய ஒளியில் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசரையும் போட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கொள்வது மிக முக்கியம். மற்றது, நீங்கள் இந்த ரெட்டினால் ஒரு சீரம் பாவிப்பதற்கு முதல் உங்களது முகத்தை அழகாக கழுவிக்கொள்ள வேண்டும். ஒரு கிளீன்சர்ஸை பாவித்து, அல்லது மேக்கப் செய்தால் போட்டிருந்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர்ஸ் போட்டு முழுக்க நீங்கள் எல்லாம் அகற்றினதுக்கு பிறகு நீங்கள் இலகுவாக அதை துடைச்சி ட்ரையாக தோலில் தான் இதை அப்ளை பண்ண வேணும். மற்றது, சாதாரணமாக மிக அதிகமாக போடாமல் ஒரு சிறிய அளவு எடுத்து முகம் முழுவதுக்கும் நீங்கள் இதனை அப்ளை பண்ணலாம். மற்றது, முக்கியமாக கண்ணுக்குரிய ஏரியா, மற்றது வாயுடைய ஏரியாக்களுக்கு இதை தவிர்த்து கொள்வது மிக முக்கியம். மற்றது, இதை பாவித்ததுக்கு பிறகு கட்டாயம் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று பாவிக்கிறது மிக முக்கியமானது. மற்றது, நான் ஏற்கனவே கூறியபடி டே டைமில் இதனை பாவிப்பவர்கள் கட்டாயம் சன்ஸ்க்ரீன் பாவிக்க வேண்டும்.
மற்றது இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கு போட்டு நாளைக்கு கிடைக்காது. நீங்கள் பொறுமையாக இருக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் பாவித்து வர நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மற்றது நீங்கள் இது பாவித்து கொண்டிருக்கும் போது முக்கியமாக கவனித்து கொள்ளுங்க. உங்களோட முகத்தில் வந்து ஏதாவது ரெட்னஸ் அல்லது ஏதாவது ஆக்ஷன்ஸ்கள் ஏற்படுதான்னு பார்த்து அவ்வாறு ஏற்படுமாக இருந்தால் உடனே நிறுத்தி கொள்ளுங்க. மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் நீங்கள் டாக்டரிடம் காட்டிக்கொள்ளுங்க. இதுக்குரிய மற்றது நீங்கள் ரெட்டினால் பாவிக்கிற நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். இதனோட சேர்ந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் அல்லது பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் மற்றது விட்டமின் சி போன்றவற்றை சேர்த்து தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. மற்ற இது பாவிப்பது தொடர்ச்சியாக நீங்கள் பாவிக்கணும். மற்றது இன்றைக்கு பாவிச்சுட்டு நாளைக்கு பாவிக்கிறதுல தொடர்ச்சியாக ஒரு கிழமைக்கு 2 நாளில் அந்த உரிய நாளையில் மட்டும், ஒரு கிழமைக்கு ஒரு சாரம் பண்ண அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தொடர்ச்சியாக அது பாவித்து வருவதால் தான் உங்களுக்கு உரிய பலன் கிட்டும். மற்றது நாங்கள் பார்ப்போம் 2 முக்கியமான உலக பிரசித்தி பெற்ற இந்த ரெட்டினால் நைட் சீரம் 2 பேரை உங்களுக்கு தர இருக்கிறேன். அதில் முதலாவது நான் சொல்ல போடுறது உலக பிரசித்தமானதும் நிறைய பரிசில்கள் ப்ரைஸஸ் எடுத்த பியூட்டி அவார்ட் வின ப்ராடக்ட் வந்து இது ஆர்டினரி கம்பெனியானால் வெளியிடப்படுகிறது. இது பேர் ரெட்டினால் 0.5% இன் ஸ்குவாலேன் இஸ்தர். இது 30 ml பாட்டிலில் வரும். இதில் ரெட்டினால் 0.5% இருக்கும். இது ஆல்கஹால் ஃப்ரீ, மற்றது சிலிக்கான் ஃப்ரீ, வெஜிடேரியன்ஸ் 100% இருக்கிற ஆக்களுக்கு மிக பொருத்தமானது. இதில் ரெட்டினாலோட சேர்ந்து ஸ்குவாலின் இருக்கிறதால உங்களோட அன்இவன் டோன் இருக்கிற ஆக்களுக்கு மிகவும் பிரயோஜனமானது. மற்றது உங்களோட முகத்தில் ஏற்படும் ஃபைன் லைன்ஸ்கள் ரிங்கிள்ஸ்களை நீக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது அதிகமாக. மற்றது 2வது ப்ராடக்டாக நாங்கள் தருவதும் ஒரு மிக பிரசித்தமானது. அது இந்த பிராண்ட் வந்து நம்பர் 7 என்று சொல்கிறது. பியூர் ரெட்டினால் 0.3% ரெட்டினால் நைட் கன்சன்ட்ரேட் என்று அழைக்கப்படும். இதுவும் 30 ml பாட்டிலில் வருது. இதில் 0.3% பியூர் ரெட்டினால் காணப்படுகிறது. இதில் எந்த விதமான மணங்கள் எதுவுமே இல்லை. மற்றது இதை வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஆக்களுக்கு மிகவும் நல்லது, குறைஞ்ச பவரில் இருக்கிறதால. மற்றது இதை பாவிச்சு கொண்டிருக்கும் போது உங்களோட தோல் மிகவும் சாஃப்டாகவும் மற்றது வந்து ஒரு ஃபேமாகவும் உங்களோட தோல்ல இதில் கொலாஜனை தூண்டுறதால உங்களோட ஸ்கின் எல்லாம் நல்ல ஃபேமாக இருக்கும், தொங்கி கொண்டு இருக்காமல். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.